சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆரம்பித்து உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு செயலை, நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னாவே இந்த மாதத்து காலகட்டத்தில் தான் ஒரு வளர்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில் தொடரப்போகுது அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்கட்டுங்களா? மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 7 வருட காலமாகவே 7.5 சனியின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிட்ருங்கன்று விதிங்க. 7.5 சனின்னு சாதாரணமாக சொல்லி முடிச்சுட்டேன். அனுபவித்த அவங்களுக்கு மட்டும்தான், மகர ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை உணர முடியுன்று விதிங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்திருக்கானோ அந்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் 7.5 சனி காலகட்டங்கள். அப்போ 2020ஆம் ஆண்டிலிருந்து மகர ராசி என்பவர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனை ஏற்படுறது, தொழில் இல்லாமல் கடன் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. இப்போ பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருந்துகிட்டு முக்கியமாக வண்டி வாகன தடைகள் உருவாகியிருந்திருக்கின்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், அதாவது கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை விட்டு முயற்சி ஸ்தானத்துக்கு போனார். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவனையும் வாழி வழங்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கார். கடந்த ஒரு 7 வருட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருந்து மீறி அதை போய் செய்யக்கூடாத விஷயங்களை செய்து அதனால் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது. உங்கள் மனசில் என்ன படுதோ நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அந்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்று மட்டும்தான் தீர்வீங்க. உண்மையில் இழப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்திலே வலிமை இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த 3 வருட காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகமாக இதே சனி பகவான் காத்துட்ருக்கார். அதனால் இந்த மகர ராசி என்பவர்கள் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம். அடுத்த 3 வருட காலம் உங்களுடைய வாழ்க்கை இதே அடிபட்ட அடி எப்படி கொடுத்தாரோ இந்த சனி பகவான், அடி கொடுத்த இதே சனி பகவான் உங்களை தூக்கி விடுறதுக்கும் இவரே வர காத்துருக்கார். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மகர ராசி என்பவர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சுன்று விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். ஆனால் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு மனிதரை பார்த்த உடனேயே இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கார், கெட்டது செய்ய வந்திருக்கான்ற மாதிரி உணரக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு வைப்பார். அந்த ஆளுமை திறனை வச்சு வருங்கால கட்டத்தில் எந்த விதத்திலையும் யார்கிட்டையும் ஏமாறாமல் உங்களோட வேலைகளை செவனே செய்யறதுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள். அதே போல் எனக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பே இல்லையே சார், எனக்கு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்தா பொழைச்சுவேன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இன்றைக்கி கோடிக்கு ஒரு நபர் கூப்பிட்றாரு அப்படின்னாக்கா 5000 ரூபா கொடுத்து நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருப்பீங்க. நீங்கள் இந்த வேலையை செய்து கொடுக்கணுன்ற மாதிரி மூளையில் உட்காந்துருந்தாலும் அவரை பிடிச்சிட்டு போயிட்டு இந்த நேரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட காத்துக்கள் வாழ்க்கையில் வளம் பெற போகுது. முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கையில் எதிரி தொல்லைகள் ரொம்ப அதிகம். நீங்கள் எது செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதற்காகவே 4 பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெகு நாட்களாக நான் கடந்த 7 வருட காலமாக முயற்சி எடுத்துகிட்டு தான் சார் இருக்கேன், ஆனால் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாகும்ன்றீங்க. அடுத்து 2ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகு பகவான் உட்காந்துருக்கார். இது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான அமைப்புகள் கிடையாது. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால பேச்சில் கொஞ்சம் உங்களுக்கு கோபங்கள் உள்ள நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லாயிருக்கும். ஏன்னா கோபத்தினால தான் பெரிய இழப்புகள்லாம் நிறைய சந்திச்சிங்க. அப்போ இந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்திங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். 8ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறனால அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அடிவயிறு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் ரெகுலராக உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா
உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படலாம். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது, உங்களோட விட வயதில் குறைந்த நபர்களோட ஒரு முக்கிய பொறுப்புகள், பத்திரங்கள் கையெழுத்திடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 5இல் சந்திர பகவான் இருக்கிறனால கண்டிப்பாக மருத்துவத்துறையில் சாதனை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவத்துறையில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அந்த முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கனால 6ஆம் இடமான எதிரிகளோட ஸ்தானம் அப்படின்னால 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் தனக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படலாம். அப்போ இந்த நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவர்கள்னாக்கா உங்களுக்கு லாட்ரிலாம் கிடைச்சிருன்னு நினைச்சிடாதீங்க. இந்த சனி பகவானோட அமைப்பில் மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாருனாக்கா உழைப்பின் மூலியமாக மட்டுமே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க முடியும். உழைப்பை நம்பினால் கண்டிப்பாக ஆதாயங்கள் உங்களுக்கு பெருகுன்றது எழுதப்பட்ட விதிங்க. அடுத்து 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கனால பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட அந்த பெருமைகள் பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால 8ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால என்னைக்கோ கொடுத்த பணங்கள் இந்த இடத்துல வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண உறவுகளை குறிக்கக்கூடிய இடம். யார்ட்டையா பணங்காசுகள் கொடுத்துருப்பீங்க, வெகு நாட்கள் கொடுக்க முடியாமல் இருந்திருப்பார், அந்த நபர்கள் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கனால திக்பலம் பெற்று இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு உத்தியோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதனால் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளையில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இதுனாக்கா இன்றளவும் தெளிவாக சொல்ல வரங்க, இன்னொரு 2.5 வருட காலகட்டத்துக்கு விடாமல் சனிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரதன் மூலமாக இந்த வருட காலகட்டத்தை சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.